ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்தா பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 90s வந்த நம்ம WWF இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்க ஒரு படம் தான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மம்முட்டி வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து WWF வந்து எப்படியாவது நம்ம ஏரியாவிலே ஃபைட்டிங் ஒரு பாக்ஸிங் மாதிரி கொண்டு வருவோம்னு சொல்லி அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது ஒத்து வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் நம்ம தான் தெருவில் இறங்கி ஸ்ட்ரீட் ஃபைட் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எப்படிலாம் பண்ணலான்னு கிணத்துல கம்மாயில் உளுந்து அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதே நேரத்தில் சில ஃபைட்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து நடக்குது. இதுக்கு வந்து ஸ்பான்சருக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதிகிட்ட ஒருத்தங்கிட்ட போகிறாங்க. பட் அவர் விட மாட்டேங்காரு. அப்படி இப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லொக்கேஷன் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே அது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சண்டை நடக்கிற இடம்னு சொல்லி ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஒரு மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணுறாங்க. அது ஸ்ட்ரீட் ஃபைட்டு எல்லாமே செஞ்சு அது வந்து வைரல் பண்ணி ஸோ அதை வந்து ஆடியன்ஸ் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் எனக்கு ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் போகுது. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. அவர் வந்து ஏற்கனவே சின்ன தப்பு பண்ணி உள்ளே போனவர். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பிள்ளைக்காக வந்திருக்கேன், நான் எந்த சண்டையும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒரு ஒரிஜினல் ஃபைட்டர். ஸோ இந்த 2 பேர்த்துக்கும் இடையில் நடக்கிறதா இந்த படம். இந்த இடத்துல ஒரு ரவுடி ஒருத்தவங்க வராங்க. ஸோ அந்த ரவுடி நம்ம ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம ஹீரோ இவங்களுக்குள்ளலாம் என்ன மாதிரி நடக்குது, இந்த ஃபைட்டை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஆரம்பத்தில் வேறு மாதிரி போனாலும் அதுக்கடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம WWF வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியும் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை மையப்படுத்தி தான் எல்லா கதையும் நகலுது. ஸோ இந்த படத்தில் வந்து மம்முட்டி முக்கியமான ரோல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆனது படத்தை பற்றின அப்டேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இது மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.